அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர் அணியின் சார்பாக இங்கு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்திலே தலைமை தாங்கி சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தனபால் அவர்களே, வரவேற்புரையாற்றிய அருண் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய KM ரவி அவர்களே, M கண்ணன் அவர்களே, திருமலை ராஜா அவர்களே, லாரா பிரேம்தேவ் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, CMS மசூத் அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்வில் கலந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு கார்த்திக் அவர்களே, நல்ல ஒரு உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய பொள்ளாச்சி சித்திக் அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள் மற்றும் இங்கே கீழே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு காலத்தின் அருமை கருதி நான் ஓரிரு கருத்துக்களோடு நான் முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், கொஞ்ச நாளா பேப்பர்ல தினமும் நாடாளுமன்ற பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சிந்திச்சு ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு அறிவாற்றலோடு ஓட்டு போடக்கூடிய மக்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா 39 + பாண்டிச்சேரி 40க்கு 40 நாம் இன்றைக்கு ஜெயித்து அங்கே நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் கொடி உயர பறக்க போராடி கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கிறது என்றால் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். நம்ம பேச்சாளர் அவர்கள் நிறைய சொன்னாங்க. இங்கே ஓட்டு போடுறதில்லை. ஏன் ஓட்டு போடுறதில்லை அப்படின்னா அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கறது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சுயநலத்தோடு செயல்படுகிறார்கள். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் தமிழுக்காக போராடும், சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருக்கும், தமிழக மக்களின் நலன்களுக்காக பல திட்டங்களை கொடுக்கும். இதுதான் நமக்கு அதெல்லாம் கிடைக்காத வகையில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு போடல, தொகுதியை குறை. எப்படி தொகுதியை குறை? ஜனத்தொகை அடிப்படையில் தொகுதி குறை. இதற்காகத்தான் நாங்கள் அங்கே போராடி கொண்டிருந்தோம். டிஷர்ட் எல்லாம் போட்டு போனோம். அது மிகப்பெரிய பிரச்சனையாகி இப்போ டிஷர்ட் போட்டுட்டு நாங்கள்லாம் உள்ளே போகக்கூடாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு அங்கே சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சபையை ஒத்தி வைத்து அன்றைக்கி சபையே நடக்கலை. நாங்கள் டிஷர்ட்டை மாற்ற மாட்டோம்னு சொல்லி தான் நடந்த விஷயம். சாதாரண ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி எப்படி கொண்டு போகிறார்கள் என்பது அந்த ஒரு நாள் தான். டெய்லி போராட்டம், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம், இதுதான் நடக்குது. ஓட்டு போடல குறை. நாம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியா முழுக்கவே எடுத்துக்கலாம், தென்னகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அளவான குடும்பம், 2 குழந்தைகள் இப்படித்தான் இருக்குது. நாட்டு நலனுக்காக அரசாங்கமே சொல்லுச்சு 2 குழந்தைகள் போதும், இப்படிதானே போய் கொண்டிருந்தது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனத்தொகை தாறுமாறாக போய் கொண்டிருக்கிறது. அங்கே எதிர்த்து சட்ட திட்டம் இல்லை, அரசுக்கு கொள்கை கிடையாது, எல்லாம் போயிட்டு இருக்கு. நமக்கு வர வேண்டிய பணத்தில் கொண்டு போய் ரோடு பாலம் என்னென்னமோ கட்டுறாங்களே ஒழிய அங்கே வந்து நல்ல கல்வி கிடையாது, நல்ல வாழ்க்கை தரம் கிடையாது. அதனால தான் இங்கே எல்லாம் வேலைக்கு வர்றாங்க. நாம இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தளபதி அவர்கள் சிறப்பான ஆட்சி. நம்ம திமுக எப்பொழுது வந்தாலும் பார்த்தீங்கன்னா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குமோ அது கொடுக்கும். அது கல்வி ஒன்று, நல்ல கல்வி. நம்ம குழந்தைகள்லாம் நல்லா படிச்சுட்டாங்க, எல்லாரும் நல்ல வேலைக்கு போகிறாங்க, ஃபாரின் போகிறாங்க, எல்லாம் உலகம் முழுக்க போகிறாங்க, இந்தியா முழுக்க இருக்காங்க. எல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் அவங்களுக்கு பொறுக்காது. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா கேட்டுக்குங்க, வித்தியாசம் அதிகம். ஒன்று ரொம்ப பணக்காரன், ஒன்று ரொம்ப ஏழை. அங்கே மிரட்டுவாங்க ஜமீன்தார்கள். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நடக்காது. நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும், எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் என்றால் ஆட்சி முறை. நமக்கு எல்லாம் கிடைக்குமாறு பார்த்துக் கொள்கிறார்கள். அதனால தான் நம்ம நன்றாக இருக்கிறோம், வளமாக இருக்கிறோம். நம்ம குழந்தை குட்டி படித்து நல்லா இருக்குது, சண்டை சச்சரவு இல்லை, பழைய காலம் மாதிரி அடிதடிக்கு போறதில்லை, வெட்டுக்குத்துக்கு போறதில்லை. குழந்தைகள்லாம் படித்து சூப்பராக இருக்காங்க, நல்லபடியாக இருக்காங்க. பல குடும்பத்தை படித்து குழந்தைகள் முதல் தலைமுறை பட்டதாரிகள்லாம் வந்து குடும்பத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் அதிகமான வரி கொடுப்பதில் 2வது இடத்துல இருக்கு, நீங்க மறந்துடாதீங்க. இந்தியாவில் 2வது மிகப்பெரிய மத்திய அரசுக்கு வரி ஈட்டி கொடுக்கும் தமிழகம். இத்தனை இருந்தும் நமக்கு வர வேண்டியது கொடுக்கறது இல்லை. ₹1 நம்ம GST கொடுத்தோம்னா நம்மளுக்கு 25 பைசா 27 பைசா கொடுக்குறாங்க. இதற்கே வந்து நம்ம கெஞ்சி கூத்தாடி வாங்க வேண்டிய நிலைமை ஆகிவிடும் சில சமயம். அதெல்லாம் எங்கே போகுது? ₹1 கொடுத்தா பீகாருக்கு 5 ரூபா 6 ரூபாயா போகுது, உத்தரப்பிரதேசுக்கு 7 ரூபா 8 ரூபா திருப்பி கொடுக்குறாங்க. ஆள் இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி எல்லாம் வேலைக்கு சாரியா ரயில் ஏறி லட்சக்கணக்கில் வந்துடுறான் நம்ம ஊர்களுக்கு. அங்கே பாலம் கட்டி என்ன பிரயோஜனம்? ரோடு போட்டு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே கிடையாது. இதுதான் அங்கே நிலைமை.
இதையெல்லாம் பார்த்துத்தான் நம்மை எப்படியெல்லாம் அழிக்க வேண்டுமோ அதை பழிக்கிறார்கள். இந்த இந்தி திணிப்புன்னு பேசுறோம். 1965 உருவான பிரச்சனை இது. நீங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் சரித்திரம் தெரியும். திராவிடம் அப்பொழுதுதான் தலை தோங்கியது. ராஜகோபாலாச்சாரியார் வந்து எல்லா பள்ளிகளிலும் இந்தி கட்டாயம் என்ற ஒரு உத்தரவை போட்டார். தமிழகம் பற்றி எரிந்தது, அது கிடப்பில் போடப்பட்டது. அன்னைக்கு அவரு எதிர்த்து நம்ம தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, பெரியார் போன்றவர்கள் எல்லாம் போராடாமல் இருந்திருந்தால் இந்த இடத்துல மேடையில் உட்கார்ந்து நம்ம இந்தியில தான் பேசிட்டு இருக்கோம். தமிழை அழித்திருப்பார்கள், நம்ம சரித்திரத்தை அழித்திருப்பார்கள், நம்ம கலாச்சாரத்தை அழித்திருப்பார்கள். ஒரு நாகரிகத்தை அழிக்க வேண்டும், ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் நம் மொழியை அழிக்க வேண்டும். அதுதான் அவங்களுடைய டார்கெட். தமிழ் மறக்கடிக்கப்பட்டால் நம்ம சரித்திரம், நாம இரும்பை, இப்ப முதலமைச்சர் சொன்னாரு, இரும்பை கண்டுபிடித்ததில் வந்து பெரிய சர்ச்சை நடந்தது. நாம் அதுல முன்னோடிகள், நாகரிகமாக வாழ்ந்தவர்கள், கல்வி கற்றவர்கள், குருகுல கல்வியில் கற்றவர்கள், இப்படி எல்லாம் சொல்லிட்டே போகலாம். எத்தனை புராணங்கள், இதிகாசங்கள், இதெல்லாம் நிறைய பேர் காட்டுல அவனுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கும் போது நாமெல்லாம் நகரத்தில் வாழ்ந்தோம், மக்களாக வாழ்ந்தோம், நாகரிகமாக வாழ்ந்தோம். இவற்றை எல்லாம் அழிக்க வேண்டும் என்றால் மொழியை அழிக்க வேண்டும். இதுதான் நடக்கிறது. நாம் ஹிந்தி, அதாவது இந்திய தடை பண்ணல. இப்போ எத்தனையோ குழந்தைங்க ஸ்கூல்ல ஹிந்தி படிக்கிறாங்க, நம்ம ஏதாவது கேட்கிறோமா? நிறைய ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க. ஹிந்தியை சொல்லக்கூடாதுன்னு தடை போடுறோமா? கிடையவே கிடையாது. இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியை திணிக்காதே என்றுதான் நாம் சொல்லுகிறோம். கொண்டு வந்து கட்டாயப்படுத்தாதே, கட்டாயப்படுத்தாதே. நீ யார் சொல்றதுக்கு? எங்க குழந்தை என்ன படிக்குமோ படிக்கும். தமிழ்ல படிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா IAS IPS ஆகி எங்கெங்கயோ போயிட்டாங்க. தமிழக அரசு தமிழ் படித்து வந்த குழந்தைகள் கல்லூரிக்கு போகும்போது மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குது. எத்தனையோ சலுகைகள் இருக்கிறது. தமிழ் படித்து இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறார்கள். இஸ்ரோல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் விஞ்ஞானிகள் தான், தமிழ்ல படித்தவங்க தான் ஜாஸ்தி. அரசு பள்ளியில் படித்தவர்கள், மாநகராட்சி பள்ளியில் படித்தவர்கள் இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துல இருக்கிறாங்க. தமிழ் படித்தவர்கள் என்ன, ஆனால் கொண்டு வந்து இதை திணிக்க பார்க்கிறார்கள். இந்த ஹிந்தி என்பதை அவர்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். இப்போ பீகார்லாம் பாத்தீங்கன்னா பீகாரி, போஜ்பூரி, இந்த பக்கம் ராஜஸ்தானி, இதெல்லாம் இந்த மொழிகளெல்லாம் அழிந்து விட்டது. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, மகாராஷ்டிரால போய் ஒருத்தர் மராத்தி, அவங்க தாய்மொழி மராத்தியில போய் செல்போன் கடையில கேட்கறாங்க, ஹிந்தியில பதில் சொல்றான். அவன் சொல்றான், எங்க ஊர்ல இருந்துட்டு நீ மராத்தியில பதில் சொல்லு, நான் மராத்தியில தானே பேசுறேன் அப்படின்னா ஹிந்தியில பேசுறான். ஆதிக்கம் இங்கேயே அது தலைதூக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம இப்படி இருந்தும் கூட சில ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யாரோ கொண்டு வந்து வேலைக்கு போடுறான், அவன் ஹிந்தியில பேசுறான். நிறைய நான் வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்தேன். திணிப்பு, இதுதான் திணிப்பு. நமக்கு தர வேண்டிய அந்த சலுகைகளை நிறுத்துவது மட்டுமல்லாமல் தொகுதிகளை குறைக்க வேண்டும் என்று சொல்லி நமது தமிழை அழிக்க பார்க்கிறார்கள். நமது நாகரீகத்தை, நமது கலாச்சாரத்தை, நமது பண்பை, நமது சரித்திரத்தை அழிக்க பார்க்கிறார்கள். இதற்காகத்தான் தளபதி உத்தரவு போட்டு நாங்கள் எல்லாம் இன்றைக்கு அங்கே போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் என்ன வேணா ஆகலாம், சஸ்பெண்ட் பண்ணப்படலாம், இவங்க நீக்கலாம், என்ன வேணா போகலாம். அப்படி ஒரு உஷ்ணமாக போய்கொண்டிருக்கிறது, உக்கிரமாக போய்கொண்டிருக்கிறது போராட்டங்கள். தினமும் ஒரு போராட்டம், தினமும் ஒரு ஆர்ப்பாட்டம். மற்ற மாநிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டை திரும்ப பார்த்து தமிழ்நாடு சொல்வது சரி என்று ஒவ்வொருத்தராக வருகிறார்கள். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. அங்கெல்லாம் ஜாஸ்தி பண்ணணும், இங்க குறைக்கணும், அவ்வளவுதான். நிதியும் சரி, தொகுதியும் சரி, எல்லா வசதிகளும் சரி. அதை எதிர்த்து போராடக்கூடிய பெருந்தலைவராக இன்றைக்கு நமது தளபதி அவர்கள் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நாம் பெருமை கொள்ளலாம். அத்தனை முதல்வர்கள் ஆதரவு கூட்டம் நடந்தது, நல்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. போராட்டம் தொடரும். கண்டிப்பாக அவர்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் உடனே பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த தொகுதி குறைக்கிறது மட்டுமில்ல, நிறைய சட்டங்களை மாற்ற பார்க்கிறார்கள். கட்சி தாவல் சட்டம் இதெல்லாம் நீக்கிடுவாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு பெரிய அதிகாரத்தை கொடுப்பாங்க. கட்சி தாவல் சட்டம் அப்படிங்கிறது இல்லைன்னா, இப்போ 10 MLA இருக்கிறாங்கன்னா இவங்க நினைச்சாங்கன்னா எத்தனை சூட்கேஸாக கொடுத்தா விலைக்கு வாங்கிடலாம். இப்போ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சேர்ந்தால்தான் வேறு கட்சிக்கு போக முடியும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அதெல்லாம் போயிடும். அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய அனைத்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் அனைத்தும் அழிக்கப்படும். இவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. கொஞ்ச காலம் கழித்து பார்த்தா 10 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் வரும், அதில் அவங்க மட்டும்தான் நடத்துவாங்க. பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் எப்படி புட்டின், அதே மாதிரி சர்வாதிகார நோக்கோடு தான் போக போகிறது. அதெல்லாம் நடக்கக்கூடாது. இந்தியா ஒருமைப்பாடு, வித்தியாசத்திலையும் ஒற்றுமை. இதுதான். இத்தனை மொழி, இத்தனை மதம், இத்தனை மக்கள் இருந்தும் நம்ம ஒற்றுமையா இருக்கிறோம்னா அதை கெடுக்க கூடாது அப்படிங்கிறதா நம்ம நோக்கம், நம்ம தலைவருடைய நோக்கம். அதற்காகத்தான் அங்கே பாராளுமன்றத்தில் நாங்களெல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.